வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 39 அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 39 அதிகாரம் 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. தாவீதுடைய ஒரு ஜெப சங்கீதம் என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஜெப சங்கீதம் அருமையான ஒரு தேவனுடைய மனிதன் தாவீது. எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக ஒலிக்காமல் மறைக்காமல் ஆண்டவர் சமூகத்திலே உண்மையாக தன்னுடைய ஜபத்தை ஏறெடுக்கிறதான தேவனை துதிக்கிற தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு தேவ மனிதன் தாவீது. ஆகவே இந்த தாவீது சொல்லுகிற வேளையில 3வது வசனத்திலே என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எல்லாரும் அனலாக இருக்க வேண்டும். ஆவியில் எப்படி இருக்க வேண்டும்? ஃபயராக இருக்க வேண்டும். அனல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்முடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அனல் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த அனல் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, தாவீதுக்கு அந்த அனல் இருக்கும் போது என்னென்ன நடக்கும் என்பதை நாம தியானிக்க போகிறோம். அந்த அனல் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, நான் தியானித்தேன், நான் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லுகிறார். தியானமும் விண்ணப்பமும் எப்போது அங்க வருகிறது? இருதயத்திலே அனல் இருக்கும் போது, அந்த ஆவிக்குரிய அந்த ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த உற்சாகம் என்று சொல்லுவாங்க, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுச்சி, ஒரு எழுப்புதல் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை குறித்ததான ஒரு ஒரு அனல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம். அந்த அனல் நமக்கு அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வெது வெதுப்பா இருந்தா நான் உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி நான் போடுவேன் என்று கருத்து சொன்னேன். அப்போ வெது வெதுப்பா இருப்பது ஆண்டவருக்கு வந்து பிடிக்காத ஒரு காரியம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று, ஆவியில நாம் அனலாக இருக்க வேண்டும். அனலாக இருக்கும் போது வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தை இன்னும் ஜபம், இன்னும் ஜபம், ஜபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம், வேண்டுதல் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை கொண்டு வரும் என்பதை நாம் சற்று தியானிக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளையில உபத்திரம் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். இந்த சோதனைகள் வர 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 இருதயமானது என்ன செய்யும்? அனலாகி கொண்டே இருக்கணும், அனலாகி கொண்டே இருக்கணும், அனலாகி. எதிர்ப்புகள் வர வர நாம இன்னும் அதை பார்த்து சோர்ந்து போகவே கூடாது. இன்னும் அனலாகும், இன்னும் ஆண்டவருக்காக நாம் எழுப்புதல் வர வேண்டும். தாவீதுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, அவ்வளவு நெருக்கங்கள் இருந்தது, பலவிதமான பாடுகள் இருந்தது, பலவிதமான சோதனைகள் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்பவுமே அவருக்கு சாதகமா இருந்ததே கிடையாது, எதிர்ப்பாகவே தான் இருந்தது. ஆனாலும் கூட அவரை அறியாமல் அந்த அந்த
இருதயத்திலே அனல் வருகிறது சொன்னால் யாருக்கு இல்ல, ஆவியானவர் தான். ஆவியானவர் ஒவ்வொரு நாம் இடம் கொடுத்தால், ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, ஆவியானவரை நீர் வாரும் என்று நாம் சொல்லும் போது அவர் நமக்குள்ளே வந்து நம்மை அனலாக்குவார். ஆவியானவர் தான் நம்ம ஒரு நெருப்பாக நம்மளை மாற்றுகிற தேவன், அனலை உண்டாக்குற தேவன். நம்ம சோர்ந்து போகும்போது ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆவியானவரை நம்ம சார்ந்து கொள்ளும் போது, ஆவியானவரை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நாம் அவரை கூப்பிடுகிற வேலையில, ஆவியானவரே எனக்கு உதவி செய்க என்று சொல்லி நாம் கூப்பிடும் போது ஆவியானவர் என்ன செய்வார்னா, நமக்குள்ளே வந்து நமக்கு இருதயத்திற்குள்ளே ஒரு பெரிய ஒரு அனலை ஏற்படுத்துவார். அந்த அனல் என்ன செய்யும், முழு உடம்பு சரீரத்திலேயும் ஆவியிலே பரவி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக நம்மை தூண்டும், விண்ணப்பம் செய்யும்படியாக தூண்டும், தியானிக்கும்படியாக தூண்டும். அவருடைய அற்புதங்களை, அவர் செய்த அதிசயங்களை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்ய, அப்படிப்பட்ட அதிசயங்களையும் மகத்துவங்களையும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய முடியும். அப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ளும் போது, நம்முடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படும் போது நம்மால் சும்மா இருக்கவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால் ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி என்னால் தியானம் செய்ய முடியல, முன்ன மாதிரி என்னால அனலாக இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும், ஆவியானவர் உள்ளே அடைக்க வேண்டும். ஆவியானவர் உள்ளே வந்துட்டா போதும், அனல் வரும். அனல் வந்தால் என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அனல் என்ன செய்யும், ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். ஜபமே செய்ய முடியாதவங்க கூட ஜெபிக்க தூண்டும். ஜெபிக்க முடியாத ஆண்டவர் எழுப்புவார், எழுந்து ஜபம் பண்ணேன்னு ஆண்டவர் சொல்லுவார். வெறும் ஜப பாரம் நமக்குள்ளே வரும். விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்திலே ஆண்டவர் தூண்டுவார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த அனல் இருக்கிறதா என்பதை நீங்கள் செக் பண்ண வேண்டும். ஆண்டவரே எனக்குள்ளே அனல் வேண்டும். அனல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், காலையில இருந்து ஜெபிக்க முடியும், ராத்திரியில ஜெபிக்க முடியும், எந்த நேரமும் தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க முடியும். அனல் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியவே முடியாது. அநேக ஊழியக்காரர்களை நீங்கள் பாருங்கள், வேதாகம புருஷர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், எப்போது ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். காரணம் என்ன, ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். இயேசு என்ன சொன்னார், நான் தனிமையாக ஒருபோதும் இருந்ததில்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் அவரை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஆவியானவர் அவரை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார், ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டா போதும், அந்த அனல் நம்மை அப்படியே எரிய தூண்டும். ஜபம் தானா வாயில வரும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன். இருதயம் இருந்துச்சுன்னா நாவினால் விண்ணப்பம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்திலே ஒரு அனல் இருக்கும் என்று சொன்னால் வாயில் என்ன செய்யும், விண்ணப்பம் வரும், தானா வரும். சில கேட்பாங்க, என்ன நீங்க ஏதோ மனைவி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை பார்த்து கேட்பாங்க, ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே. ஆமா, நான் ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருக்கிறேன், தேவனோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். நடந்து போயிட்டே இருப்பீங்க, ஆனா உங்க வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கும். நீங்க நடக்கும் போது ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க டிராவல் பண்ணும் போது ஜெபம் பண்ணுவீங்க, யாரோ ஒருவரோடு நீங்க பேசிக்கொண்டே இருப்பீங்க. தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான நெருக்கம் அதிகமாகும். தேவனோடு சம்பாஷிக்கிற இந்த சம்பாஷணையானது நாவினாலே தேவனோடு பேசுகிறதான ஒரு அனுபவம். விண்ணப்பம் 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 விண்ணப்பம், சபைக்காக விண்ணப்பம், ஆத்துமாக்களுக்காக விண்ணப்பம், தேசத்திற்காக விண்ணப்பம், எல்லா மக்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும், ஜபங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி நம்ம ஏதோ ஒரு விண்ணப்பங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, மக்களுக்காக, அழிந்து போவதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜப பாரத்தை தூண்டுகிற ஒரு அனல் நமக்குள்ளே வேண்டும். என்னை அனலாக்கும் ஆண்டவரே, என்னை அனலாக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்குள்ள அந்த அக்கினி நெருப்பு ஆண்டவரே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே ஒரு ஜப ஆவி எனக்குள் வர வேண்டும், விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு வர வேண்டும் ஆண்டவரே, அது அனலாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த அனல் நமக்குள் இருக்க வேண்டும் சொன்னால் உன்னால் ஜபம் பண்ணாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கட்டை எரிஞ்சிச்சுன்னா போதும், ஒரு கட்டை, அல்லேலூயா, ஒரே ஒரு கட்டை, ஒரு விறகு எரிஞ்சா போதுங்க, அத்தனை இந்த ஒரு விறகு 100 விறகு எரிய வைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நெருப்பு தான் எல்லாத்தையும் எரிய வச்சிடும்.
அதே போல நான் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி காற்று நமக்குள்ளே அது கொழுந்து விட்டு எரியும் என்று சொன்னால் நம்ம ஜெபம் பண்ண இருக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க நான் ஜெபிக்க முடியல. அது இல்லை, நான் சொல்றேன், நிச்சயமா ஜெபிக்க முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே அனலாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இரண்டாவதாக இன்னொரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின புத்தகம் திருப்பி சொல்றோம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் 12 11வது வசனம் 11. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அனல் என்ன செய்யும் அப்படின்னா, அனல் நம்மளை ஜெபிக்க வைக்கும், விண்ணப்பம் செய்ய வைக்கும், ஸ்தோத்திரங்களை செய்ய வைக்கும். அனல் இருந்துச்சுன்னா நம்மால ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியாது, விண்ணப்பம் செய்யாம இருக்க முடியாது. நாம் விண்ணப்பம் செய்ய செய்ய செய்யதான் கர்த்தர் கிரியை செய்வாரு. இப்படியாக ஆண்டவர் நமக்குள்ள அனலை கொடுக்கும் போது, அடுத்ததாக அனல் இருந்தால் நல்ல ஆண்டுக்காக ஊழியம் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு அனல் வேண்டும். எல்லாருமே ஊழியம் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை அனல் இருந்தாதான் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். பாருங்க, அவன் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து வந்தாலும், சாதாரண எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், அவர் ஜனங்களுக்குள்ளே அனல் உள்ளவர்களாக இருந்தார். கர்த்தருக்கு வைராக்கியமாக ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அவ்வளவு ஒரு வார்த்தை, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு மாதிரி கடுமையான ஒரு ஜனங்களுக்குள்ளே ஒரு வார்த்தை. விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி வருகிற ஜனங்களை அவர் அடைக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு தப்பித்துக்குள்ள வழிகாட்டினவன் யார் என்று சொல்லி அவர் ஜனங்களுக்கு போதிக்கிறதை பார். 2 வஸ்திரங்கள் இருந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வல்லமையாக ஊழியம் செய்கிற நாட்கள் அநேகருக்கு ஞானசானம் கொடுத்தார். அநேகரை சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரும் ஆவியிலே அனல் உள்ளவராக இருந்தார். அந்த அனல் என்ன செய்தது? உபவாசம் இருக்க வைத்தது. 40 நாள் தண்ணீர் குடியாமல் அப்பம் குசியாமல் என்ன செய்தாரு? அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயை குறித்து என்ன சொல்லுகிறது? அவரும் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார். அவர் 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? அனல் வேண்டும். அல்லேலூயா. எலியாவை கவனிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறக்கின தேவ மனுஷன். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினிகளை இறக்கின தேவ மனுஷன். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று இன்றைக்கு எல்லாருடைய வாய்களிலும் சொல்ல வைத்தவர் இந்த எலியா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதாகமத்தை எடுத்து தெருக்களில் நின்று சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிறதான தேவ மனிதர்கள் இன்றைக்கு குறைவாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அனல் இருக்கும் என்று சொன்னால் எவ்விடத்திலையும் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். ஜபிக்கிறது ஒரு ஊழியம் தான். இன்றைக்கு ஜபம் பண்றது ஒரு ஊழியம். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு நீங்க போய் சாட்சி சொல்றது ஒரு ஊழியம். அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? நாம் ஊராய் சென்று கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் சொன்னாலே, உங்களை குறித்து நீங்க சாட்சி சொன்னாலே அது ஒரு ஊழியம் தான். பிரைஸ் எல்லாம். ஆண்டவருக்காக தேவனுடைய நாமத்தை பற்றி மற்றவர்களுக்கு பேசினாலே ஊழியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சேவை செய்யறது ஒரு ஊழியம், பணிவிடை செய்யறது ஒரு ஊழியம். இப்படி ஊழியங்களிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிற. அன்னை தெரேசாவை கவனித்து பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தாங்க. தொழுநோய்களை வைத்து அவர்கள் பணிவிடை செய்து, நோயாளிகளை வைத்து ஐடஸ்கடாரமா அவங்களும் ஊழியம் செய்தார்கள். இப்படி ஊழியம் பலவிதமான ஊழியங்கள் உண்டு. அனாதை பிள்ளைகளை வைத்து என்ன செய்தாங்க? ஊழியங்களை செய்தாங்க. இல்லாதவர்களுக்கு உதவி செய்தாங்க, ஊழியம் செய்தார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. அவங்க யாருக்கு ஊழியம் செய்வாங்க? ஸ்தாபனத்திற்கு அல்ல, மனுஷருக்கு அல்ல, மற்றவங்களுக்கு அல்ல. யாருக்கு ஊழியம் செய்வாங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க. அப்போ நம்ம செய்யற எல்லா ஊழியமும் யாருக்காக செய்யறோம்? கர்த்தருக்காக செய்யறோம். இயேசுவுக்காக செய்யறேன், இயேசுவுக்காக இந்த ஊழியத்தை செய்யறேன், இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவுக்காக நான் செலவு பண்ணுகிறேன், இயேசுவுக்காக என்னுடைய சரீரத்தை கொடுக்கிறேன், இயேசுவுக்காக என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன், இயேசுவுக்காக என்னுடைய பணத்தை நான் செலவு செய்கிறேன், இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வைக்கும். எது?
அந்த அனல். அல்லேலூயா. அனல் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். இத பாருங்க, இதுல ஒரு பேட்டரி இருந்தாதான் அது வேலை செய்யும். அதே போல இது எல்லாமே கரண்ட் இருந்தா தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். கரண்ட் இல்லைன்னா ஃபுல் ஆஃப் ஆயிடுச்சு என்ன செய்யும்? முற்றிலும் இருளாதான் தெரியும். எல்லாம் இருளாதான் இருக்கும். எல்லாமே இருளா இருக்கும். அப்போ நமக்குள்ளே அந்த அனல் வெளிச்சம், அதாவது அனல் இருந்தா தான், நெருப்பு இருந்தா தான் பிரகாசிக்க முடியும். ஆக பிரகாசம் நமக்கு வேணும்னு சொன்னா உள்ள எரியணும். எரிஞ்சாதான் பிரகாசமா, சுற்றிலும் பிரகாசமா இருக்கும். நெருப்பே அங்க இல்லைன்னா முற்றிலும் ஒரு அமைதி இருக்கும். அங்க பயங்கரமான ஒரு இருள் இருக்கும். ஒண்ணுமே தெரியாது நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவருக்காக என்ன செய்யுது, என்னங்க எங்க போறது கூட தெரியாது. அதே அனல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தெளிவு இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு போதிப்பார். ஆகவே ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்வதற்கு என்ன வேண்டும்? அனல் வேண்டும். அனல் இருந்தாதான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். ஊழியம் செய்யணும்னா அது ஆவிக்குரிய ஒரு அனல் நமக்குள்ள இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எருசலேமிற்கு போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு 120 பேர் மேல் அறையில போய் காத்திருந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஜபம் பண்ணும் போது பெந்தெக்கோஸ்தே நாள் வரும்போது எல்லார் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒவ்வொருவர் மேல ஆவியானவர் எப்படி வந்தார்? அனலாக வந்தார். நெருப்பு துளிகள் எல்லார் மேல இறங்கி வந்தது. அந்த அக்கினி அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க புறப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அறிவித்தாங்க. பல நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அந்த அனல் நமக்கு என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியிலே அனலாய் இருக்கும் போது கர்த்தருக்காக நாம எழும்பி பிரகாசிக்க முடியும். அனல் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். சில விரவுகளை வாரி நெருப்பின் மேல் போட்டது. ஒரு விரியன் வாங்கி அனல் உரைத்து புறப்பட்டு கையை கசிக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவால் கட்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம், இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்கே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே விடறி போட்டு ஒரு தீக்கும் அடையாது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு சில விறகுகள் வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனை கையை கட்டிக்கொண்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அனல் இருந்துச்சுன்னா தீய சக்திகளை நம்ம அழிக்க முடியும். சாத்தானுடைய கிரியைகளை நம்ம அழிக்க முடியும். அனல் இருக்கணும். அனல் இருந்தா தான் அதெல்லாம் வெளிப்படும். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை பற்றிதான ஒரு அனல், ஆவிக்குரிய ஒரு அனல், பரிசுத்த ஆவியாருடைய அனல். நம்ம எங்க போனாலும் அந்த ஆவியில நம்ம அனலாய் இருக்கும் போது தீய சக்தியின் கிரிகள் நமக்குள்ளே இருந்து செயல்படாதபடிக்கு முற்றிலும் அது அழித்து சாம்பலாகபடியாக கர்த்தர் கிருபை தருவார். பாருங்க, அனல் உரைக்கப்பட்டதான அந்த இடத்துல அந்த அனல் தாங்க முடியாதபடிக்கு அது உள்ளே இருந்து வெளியே புறப்பட்டது. உள்ளே இருந்து அந்த தீய சக்தியின் கிரியைகள் வெளியே புறப்பட்டது. ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த அப்படிப்பட்டதான ஒரு கிரியைகளை இன்றைக்கு நாம கண்டு அதை அழிக்க வேண்டும். ஆவியிலே அனலாய் இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிறதான அந்த தீய சக்தியின் கிரியைகள், ஒளிந்திருக்கக்கூடிய அந்த தீய சக்தியின் கிரியைகள் அது எப்போது வெளிப்படும் என்று சொன்னால், நாம் எப்போது அனலாக இருக்கிறோமோ, எப்போதெல்லாம் அனல் உரைத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதில் அந்த தீய சக்தியின் கிரியைகள் வெளிப்படும். பல முறைகள் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சிலருடைய அமைதியா இருப்பாங்க. நாங்கள் ஜெபிக்க 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 அவங்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு தீய சக்தி கிரிகள் அங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஜெபம் பண்ணுவோம், அது வேற மாதிரி எல்லாம் போக ஆரம்பிக்கும். ஒரு சகோதரிக்குள்ள கிட்டத்தட்ட 9 பிசாசுகள் இருந்தது. 9 பிசாசுகள் இருந்தது. ஜெபிக்க 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 ஒவ்வொன்றாய் புறப்பட்டு வெளியே போனது. என்னை விட்டுருங்க, நான் வெளியே போறேன், என்னை விட்டுருங்க, நான் வெளியே போறேன், என்னை விட்டுருங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 பிசாசுடைய கிரியைகள் ஒரு சகோதரிக்குள்ள இருந்து வெளியே போனது. இன்னொரு இடத்துல நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டுல பலவிதமான பிரச்சனைகள்,
பலவிதமான சோதனைகள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என்ன காரணம் தெரியல. நாங்க போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபிக்கும் போது ஆரம்பித்து அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள அடக்கவே முடியல. பிசாசு வெளியே வருது, வெளிப்பட வருது. ஜெபிக்க 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 அவங்களுக்குள்ள இந்த பலவிதமான தீய சக்தியின் கிரியைகள், பேய் தன்மைகள் ஒவ்வொன்றாய் வெளியே உருண்டு உருண்டு வெளியே போகுது. என்னை விட்டுருக்கு, நான் போயிடுறேன், என்னை விட்டுருக்கு, நான் போயிடுறேன் அப்படின்னு. ஏன் இன்னைக்கு குடும்பத்திலே ஒரு அமைதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு தேவனுடைய எழுச்சி, ஒரு பெரிய ஒரு நன்மைகள் இல்லைன்னு சொல்லா, சாத்தானுடைய கிரியைகள் மறைந்திருந்து அங்க செயல்படுகிறது. தீய சக்தியின் கிரியைகள் மறைந்திருந்து செயல்படுகிறது. அதுக்கு என்ன தேவைன்னா, அனல் நமக்கு தேவை, ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை, ஜபம் தேவையா இருக்கிறது. அங்கே நாம கொழுந்து விட்டு எரியக்கூடியதான ஜபம் அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த அதிகரிக்க அதிகரிக்க சாத்தானால் அங்கு இருக்கவே முடியாது. அவன் வெளியே புறப்படுவான், அவன் வெளியே புறப்பட்டு போவான். பவுலுடைய கையை கவி கொண்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் என்ன பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் இந்த கடல்ல இருந்து தப்பித்து வந்தோம், இந்த கப்பல்ல இருந்து தப்பித்து வந்தோம், இங்க இவன் மாட்டீங்கன்னா இவனுடைய பாவம் இவனை பின்தொடர்கிறது. ஜனங்க வேற மாதிரியாக பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா பேசுனாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இவனுக்கு வரும்போது வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்கும் போது யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. பிரச்சனைகள் வரும்போது வேற மாதிரி ஜனங்க என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அதே பிசாசு, அது கல்வி கொண்ட பிசாசு தீயில அவன் போடும் போது ஜனங்க என்ன செய்தாங்க, வேற மாதிரி பேச ஆரம்பிச்சா. இல்ல இல்ல, இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஜனங்க, சமுதாய, உலகம் எப்படி ஒன்னா பேசிட்டு போட்டோம். அதை குறிச்சு நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படவே படாதீங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ள நம்ம வல்லமையா இருக்க வேண்டும். பாருங்க, வேத வசனத்துல 5ஆம் வசனத்துல அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது, ஒரு தீங்கு வராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆவியிலே அனலாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீமை வராது, ஒரு தீங்கு வராது. பிரச்சனையோட போராடிட்டு இருப்போம், பேய்களோட போராடிட்டு இருப்போம், சாத்தானோட போராடிட்டு இருப்போம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். தினம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். சாத்தானை ஜெயித்த ஆண்டவர், பாவத்தை ஜெயித்த ஆண்டவர், தீமையை ஜெயித்த ஆண்டவர், பொல்லாங்கனை ஜெயித்த ஆண்டவர். இன்றைக்கு நாமும் ஜெயம் பெறும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஒரு அனலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் அதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படியாக நம்முடைய ஆவியானவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது எதை குறித்து நீங்கள் கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. உதறி போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உதறி போடுங்கள், உதறுங்க, எல்லா பிரச்சனைகளை உதறி போடுங்க, உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அனலா இருக்கும் போது அந்த அனல் தாங்க முடியாதபடிக்கு குடும்பமே நீங்க அனலா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. ஒருத்தர் அனலா இருக்கிறத விட குடும்பமே நீங்கள் நல்லா ஜபம் பண்றவங்களா, பைபிள் படிக்கிறவங்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக, நல்ல ஆவியில அந்நிய பாஷை வரங்களை நீங்கள் பேசிக்கொண்டு நல்ல பாட்டு பாடிங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எப்போதும் நீங்க ஆவியில அனலா இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எந்த தீய சக்தி இருக்கவே இருக்காது, எல்லாம் வெளியே போயிடும். அல்லேலூயா. பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. அங்கங்க மறைந்திருக்கிறதான ஒளிந்திருக்கிற தீய சக்தி கிரிகள் எல்லாம், பிசாசுடைய கிரிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போயிடும், எல்லாம் வெளியே போயிடும். பாருங்க, 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சில விறகுகள் வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரித்து புறப்பட்டு அவருடைய கையை கவி கொண்டது என்று வாசிக்கிறோம். பிரச்சனைகள் வருங்க, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகள் வரும், கவி கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், ஆனாலும் ஒரு தீங்கும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அனல் என்ன செய்யும்? சாத்தான் யார், கர்த்தர் யார் நமக்கு தெரிய வைக்கும். அல்லேலூயா. சாத்தான் யார், கர்த்தர் யார் நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒளிந்து மறைந்திருக்கிற தீய சக்தி கிரைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் அவரை பிரசாபம் பண்ணாமலும்
இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. அது சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. என்ன பொறுக்க கூடாமல் போயிற்று அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையே என்னால பேசாம அமைதியா இருக்க முடியல. நான் ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டு இருந்தேன். எனக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் போது, எனக்கு தொல்லைகள் வர ஆரம்பிக்கும் போது, சரி இனிமே நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தை பேசினால்தான் நமக்கு பிரச்சனைகள் வருது என்று சொல்லி நான் இனிமேல் தேவனுடைய வார்த்தையை நான் பேசவே மாட்டேன், ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வசனங்களை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். இனி நான் என்ன பண்ண, பைபிள் வசனத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன், தீர்க்கதரிசனத்தை சொல்ல மாட்டேன், ராஜாவுக்கு முன்பாக போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தை இது சொல்லுகிறது என்று நான் சொல்ல மாட்டேன், ஜனங்களுக்கு போய் கர்த்தர் சொல்றாரு நான் சொல்ல மாட்டேன், எந்த ஒரு மனுஷனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய பயத்தினாலே, தனக்கு வரக்கூடிய தீங்கினால அவர் பயந்து என்ன செய்தாரு, அமைதியாயிட்டார். நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், ஆண்டவரை குறித்து நான் ஒரு நாள் எங்க போய் நான் சொல்லவே மாட்டேன், நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனா, ஊழியமே செய்ய மாட்டேன், எனக்கு ஊழியமே வேண்டாம், எனக்கு பிரசங்கமே எனக்கு வேண்டாம், இனி பைபிளே திறக்க மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அவர் அமைதியா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த அக்கினி என்ன செஞ்சுன்னா அவருக்குள்ளே போய் அந்த எலும்புகளுக்குள்ளே சென்றதான். அல்லேலூயா. அந்த அக்கினி எங்க அந்த எலும்புகளில் அடைப்பட்டுதான். தேவனுடைய அக்கினி எலும்புகளில் அடைப்பட்டு, பிரைஸ் தி லார்ட், மிக பெரிதான ஒரு வார்த்தையை பாருங்க. நான் பேசாம இருப்பேன்னு சொன்னாரு. நான் பேச மாட்டேன், இனிமே நான் பேச மாட்டேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பு, அல்லேலூயா, அடைப்பட்டு இருந்துச்சு எலும்புகளுக்குள்ளே. அவ்வளவு வல்லமை. தீர்க்கதரிசின்னு சும்மா இல்லைங்க. எலிசாவுடைய எலும்புகளிலே செத்து போன ஒரு மனுஷனை கொண்டு வந்து அங்க போட்ட உடனே எலும்பு கூட அவன் பெணம் உராசம் போது உயிர் வந்துச்சுங்க. நீதிமான் தீர்க்கதரிசிகளுடைய எலும்புகளில கூட கர்த்தருடைய வல்லமை இருக்குங்க. சொல்லுங்க. ஊழியக்காரருடைய எலும்புகளிலே ஊழியக்காரன் செத்து போய் எலும்பா கூட இருக்கலாம், மண்ணுக்கு மண்ணா. அவன் செத்து போனால் மற்றவங்க உயிரோடு எழுப்புவான். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை இருக்கு ஊழியக்காரர்கள் மேல. அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லைங்க. ஊழியக்காரனுக்கு அவ்வளவு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. எரேமியா பார்க்கிறாரு, எலும்புகளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை உணர்கிறார். எலும்புகளுக்குள்ளே ஏதோ ஒரு அடைக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியுது. பயங்கரமான போராட்டம் உள்ள நடக்குது. எரிகிற அக்கினியை போல தூண்டுகிறது. தேவனுடைய வார்த்தையானது எரேமியா தீர்க்கதரிசிக்குள்ளே எரிகிற அக்கினியை போல எலும்பு எரிகிறது, பயங்கரமான தூண்டுகிறது. அப்போ ஒரு இருதயத்திலிருந்து இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அது அவரால பொறுத்து கொள்ள முடியவில்லை. சகித்து இளைத்து போனேன்னு சொல்றாரு. சகித்து இளைத்து போனேன். இல்ல எவ்வளவு வந்தா நான் பேச மாட்டேன் அப்படி இருந்தாரு. ஆனா அந்த அனல் என்ன செய்யும்னா பேச வைக்கும். அந்த அனல் எரிகிற அக்கினியின் அனல் இருக்கு பாத்தீங்களா உள்ள, அந்த அனல் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷனால பேசாம இருக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தையிலே அந்த அக்கினியில அவ்வளவு வல்லமை நம்ம பேச தூண்டும். நமக்கு நாமே கட்டுப்பாடு, மாம்சத்தின் படி நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும், கட்டுப்பாடு பண்ணாலும் நம்ம அது ஒரு சில நேரங்கள் நாம் இருக்க முடியும், தவிர ஆண்டவர் அப்படி இருக்க விடவே மாட்டார். சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்ம ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு சோர்வுகள் வரும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு பலவீனங்கள் சாத்தான் கொடுப்பான், பயத்தை கொடுப்பான். பேசினாதானே ஏதாவது பிரச்சனை வருகிறது, நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இல்ல. நம்ம பெற்ற அபிஷேகமானது நம்முடைய எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, இருதயத்திற்குள்ளே, சிந்தனைகளுக்குள்ளே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளே
அது ஏதோ ஒரு அக்கினியை நமக்குள் ஊந்து தள்ளிக்கொண்டே இருக்கும். பேசு 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 என்று சொல்லி அதை பொறுக்க கூடாமல் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கினி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், அனல் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை உள்ள இருந்து வருங்க. எங்க இருந்து வரும்? இருதயத்திலிருந்து வருங்க. தேவனுடைய வார்த்தை வரும். தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் நம்ம பேச முடியும். இன்றைக்கு அந்த அனல் இருக்கணும். அனல் இருந்தாதான் வேத வசனங்கள் வெளியே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை படிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு, உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்க பாருங்க, தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம பரிசுத்த ஆவியினுடைய அனல் நமக்குள்ள இருக்கிறது. அது தேவ வரம். வரங்கள் கர்த்தர் கொடுக்கிறதான பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே வரங்கள் இருக்கிறது. இந்த வரம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரு பாருங்க. கர்த்தர் உங்களை முன்குறிச்சி உங்களை அழைக்கும் போது அந்த வரங்களை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அழைக்கும் போது அந்த வரங்களை கொடுக்கிறார். தெரிந்து கொள்ளும் போது அந்த வரங்களை கொடுக்கிறார். நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போது சில வரங்கள் உனக்குள் வருகிறது. தேவனுடைய பரிசுத்தமான அழைப்பு நமக்கு உண்டாகும் போதே, அந்த அழைப்பு அவர் அழைக்கும் போதே சில வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை சும்மா அழைக்கிறது இல்ல, வரங்களை கொடுத்துதான் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அழைக்கிறார். விசுவாசிகளுக்கும் சில வரங்களை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே கேட்கிறதான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு வரங்கள் உனக்குள்ளே இருக்கிறது. சுகமாக்கும் வரங்களை கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிறார். சாசுகளை துரத்தக்கூடிய வரங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்நிய பாஷை வரங்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். சிலருக்கு தீர்க்க தரிசன வரங்களை தேவன் தந்திருக்கிறார். சிலருக்கு வியாக்கரணம் சொல்ல முடியாத வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலருக்கு ஆவிகளை பகுத்தறியத்தக்கதான வரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை ஒன்று ஆண்டவர் கொடுக்கல. பல பேருக்கு பல வரங்களை தேவன் வைத்திருக்கிறார். அவர் அழைக்கும் போது வரங்களை கொடுத்துதான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம என்ன செய்யறதில்லை, அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறது இல்ல. சாதாரணமா வரும், சாதாரணமா போறோம், வரோம் போறோம், உட்காரோம், கைத்தட்டோம், பாடுறோம், நம்ம அமைதியா போயிடும். இல்ல, அது நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரங்கள் என்ன, எனக்கு கொடுக்க. என்னை தனிமையில நீங்கள் ஜபம் பண்ணும்போது, ஆராதனையில ஜபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை குறித்துதானே ஆண்டவர் நீ எப்படிப்பட்ட வரங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிப்பது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் நமக்கு தேவை. இந்த வரங்களை செயல்படுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் என்கிறதான கீ இருக்கு பாத்தீங்களா, அந்த கீ ரொம்ப அவசியமாக இருக்கிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிசாசுகளை சீஷர்களால துரத்த முடியல. தனிமையில கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் இந்த பிசாசுகளை எங்களால துரத்த முடியல? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் என்று ஆண்டவர் முதலாவது சொல்றாரு. அப்பதான் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, தீமோத்தேயே முந்தி உன் பாட்டிக்குள் அந்த விசுவாசம் இருந்துச்சு, அதற்கு பிறகு உன்னுடைய அம்மாக்குள் அந்த விசுவாசம் இருக்குது, பிறகு உனக்குள் அந்த விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசம் தலைமுறை தலைமுறையாக வருகிறது. ஏற்கனவே அதே விசுவாசம் பாட்டிக்குள் இருந்தது, உன்னுடைய அம்மாவுக்குள் இருந்தது, இப்போ உனக்குள் வந்திருக்கிறது. இந்த விசுவாசத்தை கொண்டு நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தை இன்றைக்கு ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக தூண்டுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கிரியை இல்லாத விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாது. விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் வரங்கள் அமைதியா தான் இருக்கும். அது பயன்படவே முடியாது. அவங்க இருதயத்துக்குள்ளே அந்த வரங்கள் இருக்கும், அமைதியா இருக்கும். எப்போ அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம அதை எழுப்புகிறோமோ, அனல் மூட்டுகிறோமோ, அப்போ அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே அந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொல்ல, மார்த்தாளே மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே கர்த்தர் கிரியை செய்கிறவர். அவர் விசுவாசிப்பது நம்முடைய வேலை. நீங்க விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நாம் எல்லாவற்றுக்கும் ஜபம் பண்றீங்களா? வியாதியா இருக்கா?
விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உனக்குள்ள இருக்கிற வரம் அந்த வியாதியை குணமாக்கும். பிசாசு இங்க கிரியை செய்கிறதா, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, இயேசு நாமத்தில் போல் சொல்லுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற நம்முடைய ஆண்டவர், எது இல்லையோ அது நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து ஆண்டவர் சேர்ப்பார். இப்படி நம்ம வரங்களை செயல்படுத்துவதற்கு இன்னொரு காரியம் இருக்கு. அந்த 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று. இன்றைக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னா, நமக்கு பயப்படவே கூடாதுங்க. வரங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று விசுவாசம், 2வது தைரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியத்தை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் மன தைரியம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இந்த வெளியேறப்பட்ட இந்த தைரியத்தை நீங்கள் ஒரு நாளும் விட்டு விடவே கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நமக்குள்ள பயம் இல்ல, ஆவி இல்ல. அந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. பலமும் அன்பும் தெரிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த இந்த வரங்கள் செயல்பட வேண்டும், அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் சொன்னால் விசுவாசமும் தைரியமும் இருந்தாதான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ அனல் இருந்தால் என்ன நடக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணிட்டே இருக்க முடியும். ஜெபிக்கவே எப்ப பார்த்தாலும் ஜெபம். அடுத்ததாக அனல் இருந்தால் என்ன செய்யும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு ஊழியம் ஆண்டவருக்காக செஞ்சுட்டே, கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டே இருக்க முடியும். அடுத்ததாக அனல் இருந்தால் என்ன செய்ய முடியும்? தீய சக்தியின் கிரியைகள் என்ன செய்யலாம்? அழிக்க முடியும். அனல் இருந்தால் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பிரசங்கம் பண்ண முடியும். அனல் இருந்தால் என்ன செய்யும்? வரங்கள் கிரியை செய்யும். அல்லேலூயா, அனல் இருந்தால் என்ன நடக்கும்? வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனால்தான் நம்ம எப்பொழுதும் அனலாக இருங்க, நெருப்பா இருங்க, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம்.